இந்த மாதிரி எளிமையாகவும் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் ஒரு ஊறுகாய் எப்படி செய்கிறது, பூண்டு ஊறுகாய் நம்ம வீட்டிலையே அப்படின்னு பார்க்கலாங்க. இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டுறேன். கடாய் வச்சு கடாயில் வந்து நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றி கடுகு கருவேப்பிலை பொரிச்சிட்டு வடித்து வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. புளி நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு சின்ன அளவு வெல்லம் சேர்த்திக்கலாம். அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் கருகி போயிடும். இப்போ வந்து 2 பேட்சாக வந்து பூண்டு நான் வந்து பொரித்து வச்சுக்கிறேங்க. அந்த பூண்டை வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி நம்ம மிளகாத்தூள் கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இது நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வர டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிற முழு பூண்டையும் சேர்த்தி சீக்ரெட் மசாலா சேர்த்தி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்ச சூப்பரான பூண்டு ஊறுகாய் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எளிமையாகவும் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் ஒரு ஊறுகாய் எப்படி செய்கிறது, பூண்டு ஊறுகாய் நம்ம வீட்டிலையே அப்படின்னு பார்க்கலாங்க. இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டுறேன். கடாய் வச்சு கடாயில் வந்து நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றி கடுகு கருவேப்பிலை பொரிச்சிட்டு வடித்து வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. புளி நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு சின்ன அளவு வெல்லம் சேர்த்திக்கலாம். அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் கருகி போயிடும். இப்போ வந்து 2 பேட்சாக வந்து பூண்டு நான் வந்து பொரித்து வச்சுக்கிறேங்க. அந்த பூண்டை வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி நம்ம மிளகாத்தூள் கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இது நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வர டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிற முழு பூண்டையும் சேர்த்தி சீக்ரெட் மசாலா சேர்த்தி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்ச சூப்பரான பூண்டு ஊறுகாய் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.